உடுவை பார்வதியார் எடுக்கின்றார். பார்வதி சக்தி, இது ஓம்காரம், ஓம் அந்த சக்தி, அந்த ஓம்காரத்தினுடைய வடிவாகிய பார்வதி அந்த பெண் யானை வடிவத்தை எடுக்க மிகு கரி அது வடி கொடு. அந்த ஓங்காரத்தின் மிகு விரிந்த வடிவுதான் பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. அந்த பஞ்சாட்சர வடிவாகிய சிவன் மிகு, அந்த கரி என்றால் ஆண் யானை, அந்த வடிவெடுத்து கொண்டு வர கொடு கணபதி வர அருளினன். அந்த கணபதி என்ற கடவுள் வருவதற்காக அருளினன். இது இந்த திருவலிவலம் என்ற தலத்திலே சம்பந்தர் பாடிய தேவாரத்திலேயும் இந்த குறிப்பு வருகின்றது. இந்த 3 வரலாறுகள் இருக்கின்றன. சரி, இப்ப எப்படி வந்தார் என்பதற்கு 3 வரலாறு சொல்லி போட்டேன். இப்ப அடுத்த கேள்வி, பிள்ளைகள் எல்லாரும் சமய வகுப்புகளிலே கேட்கின்ற கேள்வி, சமய ஆசிரியர்கள் எல்லாரும் திணறுகின்ற கேள்வி. அடுத்த கேள்வி, இதுல எது சரி? தேவி புராணம் இப்படி சொல்லி இருக்குது, சிவபுராணம் அப்படி சொல்லி இருக்குது, ஸ்காந்த புராணம் இப்படி சொல்லி இருக்குது. இட்ஸ் a contradictory statements. It looks like a man-made, imaginative, speculative stories, mythological stories என்று தானே சொல்றது. It look like அப்படிதானே இருக்குது பார்க்க. இது ஏதோ மனுஷர் கற்பனையில உருவாக்கி வைத்த கதைகள். அப்படி என்றால் நாங்கள் எப்படி புராணங்களை எமது பிரமாணங்கள் என்று கொள்வது? மனுஷர் தாம் உருவாக்கி கற்பனையில உருவாக்கி வைத்த கதைகள் என்றால், இந்த கதைகளையும் இந்த கதைகளை வார்த்தைக்கு வார்த்தை கொண்டிருக்கின்ற எமது தேவார திருவாசகங்களையும் நாம் எப்படி பிரமாணம் என்று கொள்வது? ஒரு கேள்வி. ஏனென்றால் இவை அனைத்துமே உண்மை. எப்படி என்றால், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் தோன்றி நின்று மறைந்து மீண்டும் தோன்றி நின்று மறைந்து, இட் கம்ஸ் இன் recurrent cycles of creation, existence and dissolution. மாறி 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 மாறி. இது திருக்குர்ஆன்ல கூட ஒரு இடத்துல வருது. நான் அப்துல் கலாம் அவருடைய புத்தகத்திலே ஒரு கோட்டேஷன் போடுவார் ஒவ்வொரு புத்தகங்கள். நல்ல குர்ஆன்ல இருந்தது. இப்படி எத்தனையோ தடவை இந்த உலகத் தொகுதிகள் வந்து போய்விட்டன என்ற கருத்து குர்ஆன்ல இருக்கின்றது. அப்ப ஒரு கல்ப காலத்திலே வந்து போகின்ற காலத்திலே விநாயகருடைய தோற்றம் தேவி பாகவதத்திலே சொன்ன மாதிரி நடந்தது. அவர் குழந்தையாக இருந்தார், சிரம் சிதைக்கப்பட்டது, பின்னர் யானை தலைவெட்டி எழுப்பப்பட்டார். இன்னொரு கல்ப காலத்திலே விநாயகருடைய தோற்றம் சிவமகாபுராணத்தில் சொன்ன மாதிரி நிகழ்ந்தது. அவர் யானை தலையுடனேயே தோற்றுவிக்கப்பட்டார். மேரி பார்வதி யோசித்திருக்கலாம், இந்த மாதிரி அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்னொரு கல்ப காலத்திலே அவருடைய தோற்றம் கந்தபுராணத்திலே சொன்ன மாதிரி ஆண் யானை உருவை சிவன் எடுத்து பெண் யானை உருவை பாரதி எடுத்து சேர்ந்த பொழுது வந்ததாக இருக்கலாம். இந்த 3 விதத்திலே 3ம் உண்மையாகத்தான் இருக்கின்றது. இதிலே இது சரி, இது தவறு, இது பிழை என்ற கருத்துக்கு இடமில்லை. What we are saying is the Hinduism as it is, undiluted, unaltered, unadulterated. எங்களுக்கு விளங்கவில்லை, எங்களுக்கு சகிக்க முடியாம இருக்கு, எங்களுக்கு அருவருப்பா இருக்கு, அல்லது எங்களுக்கு இந்த காலத்துக்கு ஒவ்வாது போல இருக்கின்றதுக்காக எங்கட ஸ்கிரிப்சர்ஸ்ல we don't make any alteration, addition, deletions, dilutions. இதெல்லாம் புராணத்தில் இருப்பதை உள்ளது உள்ளபடி சொல்லுவதுதான் எங்களுடைய. டாக்டர், ஒரு நாள் நடந்த சம்பவம், அதை உங்களிடம் கேள்வியாக்க விரும்புகின்றேன். எங்களுடைய அலுவலகத்திலே முன்னுக்கு வரும்போது வரவேற்பு விநாயகர் எப்பொழுதுமே முன்னுக்கு இருப்பார், மிக மங்களகரமாக இருப்பார். அப்பொழுது அங்கே வந்த ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, யார் இவர் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவருக்கு மிக சுருக்கமாக சொல்லக்கூடிய பதில் என்ன? விநாயகர். அவருடைய ஸ்டாச்சுவை பார்க்கிறார், அவர் வருகிறார், அவருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு முகூர்த்தம். அவர் அதை கேட்கிறார், ஹூ இஸ் திஸ் என்று கேட்கிறார். இந்த வெள்ளைக்கார பெண்மணிக்கு அவருக்கு விளங்கக்கூடிய வகையில் எவ்வளவு சுருக்கமாக எப்படி அதை விளங்கப்படுத்தலாம்? 2 விடயங்களை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். முதலாவது கருத்து வரும், நாங்கள் விக்கிரக வழிபாட்டுக்காரர், உருவ வழிபாட்டுக்காரர். ஏனென்றால் நாங்கள் உருவம் வைத்திருக்கின்றோம், அது உண்டு. அப்ப முதலாவது சொல்ல வேணும், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி form expressed in Hinduism by the one and the same Almighty God. One of the form okay. Expressed in Hinduism by the Almighty God. அது உண்டு. அது முதலாவது.
அப்ப அதுல வந்து அந்த அது வந்துடுது. அந்த ஃபார்ம் இது வந்து இதுதான் சிம்பிள் இது. அப்ப அந்த ஃபார்ம் வந்து நாங்கள் வழிபடுவது வந்து என்று கேட்டால் we remembers that form, we invoke a presence of the god in that form. The statue itself is not god. இந்த சிலை கடவுள் அல்ல, அது மரம் கல்லு மண்ணால ஆனது, அது தோன்றி நின்று அழியும், அப்ப அது கடவுள் அல்ல. ஆனால் இந்த வடிவம் எனது கடவுளுடைய பிரசன்னத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகின்றது. நான் பூஜை பண்ணும் பொழுது அதிலே அந்த பிரசன்னத்தை நான் வேண்டுகின்றேன். அதுதான் அங்கே இருக்கின்றது. Through this idol I worship my Lord. Well, it is a relationship, it's a tool. It is not the goal, it is a tool. The next question comes, why he has the elephant head, why he has the human body? அதுக்கு கணேஷா சிம்பாலிசம் இருக்குது. கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சொன்னது எலிபன் ஹெட்டுக்கு வரைக்கும் எங்களுடைய சீக்ரெட் சவுண்ட் ஓம் நாதம். இந்த நாதம் என்றது வந்து இந்த நாத மாத்திரம் இருந்தால் இந்த உலக தோற்றமே வருகிறது. இந்த பிக் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல இருந்த அந்த பெருநாத வெடிப்பினூடாக இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுதே அதுல பிக் பேங்க் என்று அந்த நடந்து உலகம் இன்றைக்கு விரிந்து கொண்டிருக்கின்றது என்று சயின்ஸ் சொல்லுது. அதுக்கு ஆதாரம் வந்து ஒன்று தான் சயின்ஸ், ரெண்டு தான் சொல்லுவார்கள். ஒன்று சரௌண்டிங்ல இருக்கிற மைக்ரோவேவ் ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் இருக்கிறதால ஒரு வெடிப்பு நிகழ்ந்திருக்க வேணும் என்று அனுமானம், இன்ஃபரன்ஸ். இரண்டாவது, இன்றைக்கும் அந்த கோள் தொகுதிகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிக் கொண்டே இருக்கின்றது. அதான் மாணிக்கவாளர் சொன்ன 101 கோடியின் மேற்பட விரிந்தன. திஸ் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் யூ கேனாட் ஃபைண்ட் எனிவே. ஒரு விரிந்து கொண்டே இருக்குது. அது இரண்டாவது. இந்த ரெண்டையும் வைத்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். ஒரு குண்டு வெடித்தால் என்ன நடக்குமோ அதான் சொல்லுகிறார்கள். மூன்றாவது ஆதாரம் வந்து ஸ்பிரிச்சுவல். the explosive sound, the cosmic sound, அந்த ஓம் என்ற நாதம் இன்றைக்கும் அண்ட வழியிலே இருக்கின்றது. அதுதான் இந்த உலகத்தின் தோற்றம். இந்த தோன்றிய உலகம் திருப்பியும் அங்கேதான் போய் ஒடுங்க போகிறது. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம். அப்ப இந்த ஓமில தான் போய் ஒடுங்கும். பிறகு அங்கே இருந்துதான் திருப்பியும் பெறப்போகுது. அந்தமே ஆதி, எங்க முடியுதோ அங்கே இருந்து திருப்பி வரும். சயின்ஸ் எக்ஸாக்ட்லி சேஸ் த சேம். இதுதான் சென்டர் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் இன் ஃபார் யூரோப் இருக்கு இல்லையா, CERN என்று சொல்லி, CERN. அவங்களுடைய ஹெட் ஆபீஸ் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கு. அந்த சுவிட்சர்லாந்து ஹெட் ஆபீஸ்ல ஒரு 10 மீட்டர் உயரமான நடராஜர் சிலை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இணையதளத்தில் போனா பார்க்கலாம். அவர்கள் வேறொரு கோட்டேஷனும் வைக்கலையே, அந்த நடராஜர் சிலை வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் வந்து இது அணுவினுடைய இயக்கத்தையும் விளக்குகின்றது, அண்டத்தினுடைய இயக்கத்தையும் விளக்குகின்றது. அண்டத்தினுடைய தோற்றம், இருப்பு, ஒடுக்கம் காட்டுவது, அணுவினுடைய தோற்றம், இருப்பு, இயக்கத்தையும் காட்டுவது இந்த நடராஜருடைய சிலை. இது அங்கே விளங்கி இருக்கின்றது. ஐன்ஸ்டைன் தியரி அதற்குள்ள சேர்த்து விளங்க, ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம் தியரி இரண்டையும் சேர்த்து சொல்லுவார்கள். இன்றைக்கு சமீபத்திலே கூட அவருடைய கண்டுபிடிப்பு நியூட்ரினோஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் than லைட் என்று இந்த CERN வந்து இந்த முதல் வெளியிட்டார்கள். செப்டம்பர் மாதம் அந்த கண்டுபிடிப்பு வெளியிடப்பட்டது. பல ஆட்சேபனைகள் வந்தன, இது எரராக கூட இருக்கலாம் என்று. உடனே திருப்பியும் அதை செய்து இப்ப அக்டோபர் மாசத்திலே நவம்பர் மாதத்திலே திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார்கள் அதை. அப்ப இது ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர்லயே அது இருக்கிறது. அந்த ஓங்கார வடிவுதான் பிள்ளையாருடைய யானை தலை, 2 காதுகள் தலை, அத்தோடு அந்த வளைந்த துதிக்கை. தமிழிலே ஓம் என்று எழுதுவோம் இல்லையா, அந்த ஓம்கார வடிவுதான் பிள்ளையாருடைய தலையாக இருக்கின்றது. அந்த உடம்புக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு இது சொல்லுவார்கள் இருந்து. பிள்ளையாருடைய யானை தலைக்கு பார்த்தால் இந்த கண் சின்னனாக இருக்கின்றது, கூர்மையாக சின்னனாக இருக்கிறது. கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் என்று சொல்லுவார்கள். அது இண்டிகேட்ஸ் த கன்சன்ட்ரேஷன், ஷார்ப்னஸ் ஆஃப் த விஸ்டம். காது பெரிதாக இருக்கும், வாய் தெரியாது யானைக்கு என்றால் கணக்க பேசப்படாது, நல்லா கேட்க வேணும் காதை கொடுத்து. லிசன், டோன்ட் டாக் லெஸ். அதான் அந்த யானையினுடைய அடுத்ததாக யானை தந்தத்திலே பார்த்தால் அவருடைய ஒரு தந்தம் அழகாக இருக்கும், ஒரு தந்தம் ஒடித்திருப்பார்கள். அதற்கு எங்களுடைய புராண வரலாறு இருக்கின்றது. அசுரனை அழிப்பதற்காக யானைக்கு அழகு தந்தம், ஆண் யானைக்கு தந்தம் இல்லாவிட்டால் அழகில்லை. அந்த தந்தத்தையே ஒடித்து அந்த உலக சேமத்துக்காக அந்த அசுரனை வதம் செய்வதற்காக பாவித்திருக்கின்றார். இது வந்து the sacrifice, the giving up the merit for the greater cause, the value, அதை காட்டுகின்றது. அதே மாதிரியாக அவருடைய பெரிய வயிறு, லார்ஜ் ஸ்டொமக் சொல்லுவார்கள், அண்ட சராசரம் முழுவதும் அதில் அடக்கம்.
இஸ் ஆல் பெர்வர்சிவ் அண்ட் பியாண்ட். நாங்க இமேஜின் பண்ற அந்த இதை சொல்லும். அடுத்ததாக அவருடைய கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் இருக்கின்றன. பாசம் இருக்கின்றது, அங்குசம் இருக்கின்றது. அங்குசம் என்றது டாட். பெரிய யானையை ஒரு சின்ன ஊசியை வச்சுதான் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அதான் இந்த உலக சராசர வண்ட சராசர முழுக்க அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். மற்றது அடுத்தது அவருடைய பாசம், அது கண்ட்ரோலிங் த 5 சென்சஸ் அப்படி இருக்கின்றது. ஒரு கையிலே மோதகம் வைத்திருப்பார், ரிவார்ட். ஒரு கையிலே அபய கஸ்டம், பிளெஸிங் அண்ட் ப்ரொடெக்ஷன். இவ்வளவு பெரிய பிள்ளையார் ஒரு சின்ன மூஞ்சுருவிலே போவார். சின்ன மூஞ்சுருவிலே போவார் என்று சொன்னால் even though he is bigger, he is lighter too. Beyond our description. எங்களுடைய சொற்களால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அடுத்தது இதிலே சொல்லுவார்கள், யோகாவிலே இந்த குண்டலினி மேலேறும் பொழுது ஊரிலே பார்த்தவர்கள் யோசிப்பார்கள், மூஞ்சுரு எலியிலே மூஞ்சுரு எலி போறதை பார்க்க வேணும். அது இப்படி சிறு சிறண்டு முன்னுக்கு போயிட்டு ஒரு இடத்துல நீக்கும், இப்படி டிக் டிக்க நிப்பார், திருப்பி இப்படி ஆடி ஆடி ஏறுவார், நிப்பார், திருப்பி போவார், நிப்பார். குண்டலினியின் ஏத்தம் அதே மாதிரியாக இருக்கும். அதான் விநாயகர் அகவல்லை ஔவையார் இதை பற்றி எல்லாம் சொல்லுகின்றார். அப்ப இந்த பிள்ளையாருடைய தத்துவ விளக்கம் இது. இந்த லைட் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றது, அதுல நீங்க ஆரம்பிச்சீங்களா, அதுல சில இடங்கள்ல இந்த லைட் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அது அஷ்டமா சித்திகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. வானப்பிரசம் அதாலதான் செய்கிறார்கள். பர ஆகாய பிரபேஷம் எல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த விநாயகருடைய தத்துவம் அதுதான். ஒரு கடவுளுக்கு இருக்க வேண்டிய அவ்வளவு தத்துவங்களையும் அந்த வடிவத்திலே சொல்லுகின்றார்கள். மற்றது யானை ஒரு என்கப்ஷரிங் பீச்சர், அது அழகான உருவம், பார்த்து கொண்டே இருக்கலாம். மற்றும் அடுத்ததாக சொல்லுவார்கள் என்று கேட்டால் இன்னொன்று, த பிளெஸிங். இப்ப எல்லாம் ஃபெங்ஷுய் சாஸ்திரம் இருக்கின்றது இல்லையா, சீனர்களுடைய வாஸ்து சாஸ்திரம், அதுவும் இங்கே இருந்தான் போனது. அப்ப அங்க இதுல ஒரு இது இருக்கின்றது என்று கேட்டா எல்லாரும் அந்த லாஃபிங் புத்தாவை வைப்பார்கள். ஏனென்றால் இட் ரிப்ரசன்ட் த அபண்டன்ஸ். இது அதை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு எல்லாம் நிறைவாக இருக்கின்ற வலிமை. ஏனென்றால் லாஃபிங் புத்தா பாஜா பருமனாக இருப்பார், தொப்பியோடு இருப்பார், அல்ல காசு மூட்டு கொண்டு வச்சிருப்பார், நிறைய சிரித்துக் கொண்டிருப்பார். யானை பிள்ளையாரும் அதேதான். நாங்கள் லாஃபிங் புத்தா வைக்க தேவையில்லை, வீட்டிலே வர பிள்ளையார் சொல்லுவார்கள். வீட்டு வாசலை திறந்தவுடன் உங்களுடைய இடப்பக்கத்து கோணர் அல்லது வலப்பக்க வீடுகள் இங்க ஒரு பக்கமாகத்தான் வரும். அந்த கோணல அந்த கோணருக்கு எடுத்ததாக அந்த பிள்ளையார் இருந்தார் என்றார், அந்த அபண்டன்ஸோட. அப்ப நல்ல நிறைவான, இட்ஸ் கிவ்ஸ் a feeling of everything is there என்ற மாதிரி. நல்ல சபியாக அழகாக தொப்பை பிதுங்க இப்படி பிள்ளையார் இருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்க்க பார்க்க எங்களுக்கு வீட்டில் ஒரு நிறைவு வரும். எனக்கு அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் கிடையாது. இது நீங்க ஒரு வயதானவர், ஓரளவுக்கு பக்குவப்பட்டவர், அவருக்கு தான் இந்த விளக்கம். முதலாவது விளக்கம் நாங்க சொன்னோமே, ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் தி காட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹிந்தி. இதே ஒரு சின்ன பிள்ளை கேக்குது டாக்டர், ஒரு சின்ன பிள்ளை கேக்குது, நீங்க சுவாமி அறையில விநாயகரை வணங்க சொல்லுகிற போது, who is this man, who is this god, what is இவருக்கு என்ன இப்படி, அல்லது இவரே இப்படி இருக்கிறார் என்ன ஒரு பிள்ளை, இவற்ற மீனிங் என்னன்னு கேட்டா ஒரு மிக சுருக்கமாக சொல்லக்கூடியது என்ன? பிள்ளைகள் இதான் சொல்லுவார்கள், ஒரு நாளும் கேள்வி கேட்காம மறுபடி சொல்லப்படாது. கேட்டால் கேட்டதுக்கு மறுமணி சொல்ல வேணும், தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்ல வேணும். என்னுடைய வகுப்பிலே 4 வயசுல இருந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், 20-22 வயசு வரைக்கும் வருவார்கள். எல்லாருக்கும் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு விளங்குற அளவுக்கு சொல்லுவேன். நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சிறு பிள்ளைகள் இந்த விஷயங்களை மிக ஆழமாக கிரகித்துக் கொள்ளுகின்றார்கள் கேள்வி கேட்டு சொல்லுகின்ற பொழுது. அதுதான் இந்த சமயத்தை படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் நன்றாக கவனம் எடுத்து இதை படித்துக் கொள்ள வேண்டும். கேள்வி கேட்கிறார்கள், ஆனால் நாங்கள் கேள்விக்கு சரியான விடையை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேடி தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எனக்கு புரியவில்லை என்று சொல்லலாம். அதுதான் நாங்க இருக்கிற உண்மை. எங்களை இந்த கணேஷா சிம்பாலிசம் எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுத்தோம். ஒன்று, அந்த எங்களுடைய புராண கதைகளை நாங்கள் 3-4 வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை பற்றி கொள்ளுவார்கள்.
அது கற்பூரம் போல இலகுவாக பற்றிக் கொள்ளுவார்கள். பஞ்சு நீரை உறிஞ்சுவது போல இவற்றை உறிஞ்சு கொள்ளுவார்கள். இதை கொடுக்காவிட்டால் 14-15 வயதிலே நாங்கள் சமயம் கொடுக்கின்ற பொழுது நிறைய பயிற்சி தேவைப்படும், நிறைய டேலண்ட் தேவைப்படுவதை கொடுப்பதற்கு. அவை இலகுவான வழி இந்த கதைகளாக சொல்லிக் கொடுங்கள். அடுத்ததாக அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது கேட்ட கேள்விக்கு இதே விளக்கத்தை சொன்னால் விளங்கும். எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு கூட மறுபிறவி, இந்த உலகத்தின் தோற்றம், ஒடுக்கம், இருப்பு, மற்றது இப்படி அவதாரங்கள் அல்லது தோற்றங்கள் பல முறை வந்து போகின்ற தன்மை, அதற்றை பற்றிய விளக்கம் எல்லாம் உண்டு. ஏன்னா இந்த கேள்வி கேட்பார்கள், அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் கணேஷா ஸ்டோரி இஸ் நாட் அன் இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. அதான் நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். இது ஏதோ எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்த கதை என்று சொன்னீர்கள் என்றால் தட் இஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின். ஆனால் இது உண்மை, இது சத்தியம், இது நிகழ்ந்தது. ஏனென்றால் எங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு, எங்களுடைய ஞானிகள் சம்பந்தமாக அதை பாடி இருக்கின்றார். அதனால இதுல உண்மை என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு வரும். அடுத்த ஒரு நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஐயாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமோ? சொல்லுங்கம்மா. நான் என்னென்று கேட்கிறேன்டா, நாங்கள் செய்த கர்மாவை நாங்கள் இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல நாங்கள் கடவுளை போய் கோயிலுக்கு போய் அது செய்துதா இது செய்துதான் நாங்கள் அதை செய்து இதை செய்து அந்த தேசிக்கா விளக்கு வச்சு அப்படி எல்லாம் செய்வதால எங்களுக்கு அந்த இறைவன் அருள் கிடைக்குமா, இல்லாட்டி நாங்க செய்த பாவத்துக்கு விமோசனம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்திருக்கிறது. அதுக்கு டாக்டர் ஐயா விளக்கம் சொல்லுவாரா? நிச்சயமாக நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருங்களா? இடையில குறுக்கிட வேண்டாம், கேட்டுக்கொண்டிருங்களா? நான் வைக்கிறேன், போன வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. இப்பொழுது இதற்கான விளக்கத்தை டாக்டர் அவர்கள் உங்களுக்கு தருகின்றார்கள். அதில் சொல்லுவார்கள் என்னென்று கேட்டால், அம்மா அவர்கள் சொன்னது உண்மை. எங்களுடைய வினைப்படியே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த வழிபாடுகள் என்னதற்கு கேள்வி இருக்கு. நல்ல கொஸ்டின். அதாவது ஏன் எங்களுக்கு இந்த வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, இதனுடைய தன்மை என்ன என்றதான் அந்த இதைத்தான் சொல்லுவார்கள். இந்த எங்களுடைய வினைப்படிதான் எல்லாம் நடக்கின்றது என்றால் எங்களுடைய முயற்சி ஒன்றுமில்லை என்று வந்துவிடும் இல்லையா? எல்லாம் எவ்ரிதிங் ப்ரீ பிளான் என்று சொன்னால் இட் இஸ் எ ஃபேக்டர். அது ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் எங்களுடைய கர்மா. ஆனால் கடவுள் எங்களுக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கின்றார், நல்லதை கெட்டதை ஆராய்ந்து செய்கின்ற பகுத்தறிவு. ஆகவே நாங்கள் அதை ஆராய்ந்து செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. அடுத்ததாக ஃப்ரீ வில் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸும் கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் நினைத்ததை நினைச்ச மாதிரி சூஸ் பண்ணலாம், அந்த ஃப்ரீடமும் இருக்கின்றது. அப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் இப்படித்தான் கர்மாவை ஈட்டிக் கொள்ளுகின்றோம். கர்ம ஈட்டம் என்று சொல்லுவார்கள். இந்த கர்ம ஈட்டத்தை ஈட்டிக் கொள்ளுகின்ற போது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் வருகிறது. பிறகு அதை எங்களுடைய சித்தத்திலே அது பதிந்திருக்கிறது. புத்தி தத்துவத்திலே சித்தத்தில் இட் இஸ் ஸ்டோர்ட், கம்ப்யூட்டர் சிப் மாதிரி பதிந்திருக்குது. பிறவிகள் தோறும் வருகின்றது. அதுல இறைவன் கருணையினால அந்த கர்ம பலனை ஊட்டுபவன் இறைவன். அதான் அங்க இறைவன் வருகின்றார். கர்மா தானா பிடிக்காது, தானா கர்மா ஒருவரை பிடிப்பாது. அந்த கர்மாவை இந்த பிறப்புக்கு இவருக்கு இன்ன கர்மா பலனை ஊட்டுவது இறைவன். அதாவது எங்களுடைய கர்மா மூட்டை இருக்குத்தானே, அதிலே ஒரு பகுதி நல்லதும் கெட்டதும் எடுத்து இந்த பிறப்பை இறைவன் தருகின்றார். அதற்கேற்ற விதமாக நாங்கள் நாயாகவோ பூனையாகவோ மனுஷராகவோ பிறக்கின்றோம். நாங்கள் பிறக்கின்ற இடம், பிறக்கின்ற குடி, பிறகின்ற கல்வி, அதுக்குரிய அந்த ரிசோர்சஸ் அவ்வளவும் வருகிறது. இட்ஸ் லைக் ஒருவர் ஒரு கார்ட்ஸ் விளையாடுறார், அதற்கு விழுகிற கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை போலதான் அது. இதுல எனக்கு இருக்கிற குழப்பத்தை கேட்கிறேன். சில பேர் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஏதோ ஒரு குற்றத்துக்கு உங்களுக்கு இப்படியான பிறவி கிடைக்கும். நாள்தோறும் மனிதன் பலவேறு விதமான குற்றங்களை செய்கிறான், பலவேறு விதமான தவறுகளை செய்கிறான், பலவிதமான கர்மாக்களை சேர்க்கின்றான். இப்படி என்றால் எத்தனை பிறவிகள் அதற்கென்று வர வேண்டும்? அப்படி சாத்தியமா? இல்லை இந்த பிறவியிலேயே அவை கழிக்க கூட்டப்படுகிறதா? இன்னொரு பிறவி தீர்மானிக்கப்படுகிற போது எந்த நியம அளவில் தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு மனிதன் 80 ஆண்டுகள் வாழ்ந்தால்
80 ஆண்டு காலத்துக்கு அவன் செய்கின்ற ஆயிரக்கணக்கான அந்த தவறுகளுக்கு 1000 பல்லாயிரம் பிறப்புகள் பிறந்து கொண்டே இருக்க வேண்டியாகுமே. அப்படி இல்லாமல் எப்படி அது கணக்கு பார்க்கப்படுகிறது? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சொல்ல முதல் இந்த பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுறார். என்ன சொல்றாருன்னா, நான் இப்பொழுது உனக்கு இந்த உண்மையை சொல்லப் போகின்றேன். இது வலும் பவித்திரமானது, வலும் முக்கியமானது, மிகப்பெரியது. இதை தெரிந்தால் பிறகு தெரிந்து கொள்வதற்கு உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. இது பகவத்கீதை 7ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். I shall now declare unto you in full this knowledge, both phenomenal and numinous. பகவான் சொல்லியிருக்கார். This being known, nothing further shall remain for you to know. இந்த கர்மாவை எடுத்துக்கொண்டால், நாங்க செய்கின்ற தேத்தனை குடிக்கின்றோம், கோபி குடிக்கின்றோம், அதுகள் எல்லாம் கர்மா இல்லை. இந்த நான் செய்கிறேன் என்ற முனைப்போடு செய்யப்படுகின்ற செயல்கள் தான் கர்மா. அது விளங்குகின்றதான். தெரிந்து கொண்டே செய்கிறேன். அதாவது இதற்கு நான் செய்கின்றேன், இன்றைக்கு நான் இங்க இந்த நிகழ்ச்சியை செய்கின்றேன், நான் இதை செய்கின்றேன், நான் அந்த சொல்லுவார்கள், தி ஆக்ஷன் வித் த ஈகோ கான்சியஸ் இஸ் கர்மா இருக்கு இல்லையா? அதான் அந்த கர்மா. இந்த கர்மா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்யறது. நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து மாலை வரைக்கும் நாங்க 3 விதம். மனதால நினைச்சாலே கர்மா வந்துடுது, வாயால சொன்னாலே வந்துடுது. அட பாய் மனுஷன் வந்துட்டாருன்னு மனசால நினைச்சாலே ஒரு பேட் கர்மா. வாயால ஏதாவது சொன்னோம்னா பேட் கர்மா. செயலால செய்யறது மட்டும் இல்ல, அந்த கர்மாவை நாங்கள் 2 பக்கெட்லயும் போடுறோம், ரைட் அண்ட் லெஃப்ட். நல்லதும் கெட்டதும் நல்லதும் கெட்டதும் டெய்லி வி அக்யூமுலேட்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் கர்மா. While we are exhausting our inherited karma from the previous birth, adding it. நாங்க வந்ததை அதை கழிப்பதற்கு அந்த கழிப்பில சாணர முளஞ்சலக்கிற மாதிரி இன்னும் சேர்த்து கொண்டு போயிடுவோம். ஆனா நல்லதுன்னு தான் செய்கிறோம். ஆனால் இந்த நல்ல கர்மாவால கெட்ட கர்மாவை அழிக்க முடியாது. அதுதான் என்னோட இதன் இருக்கு. இந்த நல்ல கர்மாவால பல பேர் யோசிப்பவர்கள் நல்ல கர்மாவால கெட்ட கர்மாவை அழிக்கலாம் என்று. நல்ல கர்மா செய்தால் அதற்குரிய நற்பலன்கள் உங்களுக்கு இந்த பிறப்பிலையோ அடுத்த பிறப்பிலையோ வரும். அதற்குரிய இதுகள் எல்லாம். தீய வினைகள் செய்தால் அந்த தீய வினைக்குரிய கர்மாக்கள் அடுத்த இதுல வரும். அதான் உண்மை. இதுல ஒன்று கொண்டு நெகேட் பண்ண இயலாது. சரி டாக்டர், இப்ப நான் சொல்றது சரி, அது இப்ப தொகுப்பாக அதுக்கு ஒரு கணக்கு போடப்படுது. அப்படி தொகுப்பாக அது சேர்ந்து கொண்டே இருக்குது. எங்கே போய் பதியுது என்று சொன்னால், எங்களுடைய 5 உடம்புகள் எங்களுக்கு இருக்குது. இந்த தூள உடம்பு உண்டு, அதுக்குள்ளாக பிராணமய கோஷம், அதுக்குள்ளாக மனோமய கோஷம் இருக்கு இல்லையா? இந்த மனோமய கோஷத்திலே இருக்கிற புத்தி தத்துவத்தின் சித்தத்திலே இட் பீயிங் ஸ்டோர்ட். இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்ததுல ஈஸியா விளங்கப்படுத்தலாம். ஒரு கம்ப்யூட்டர் சிப்பில் இவ்வளவு கோடானு கோடி விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த விஷயங்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது, இது பதியப்பட்டிருக்குது. இது அங்க போய் இம்ப்ரெஷன்ஸ் அங்க இருக்கு. அவை கர்மைக்கு இம்ப்ரெஷன்ஸ். அதே இந்த இம்ப்ரெஷன்ஸ் தான் எங்களுடைய அடுத்த இதுகளுக்கு வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப இந்த அது வரைக்கும் நாங்கள் இந்த கர்மாவில இருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்கிறோம் என்றால், அந்த பழைய கர்மாவை நாங்கள் போய்க்கிக் கொண்டிருக்கிறோம். அது பழைய கர்மா கழிப்பதற்கு. ஆனால் நாங்கள் எத்தனையோ கர்மாக்களை சேர்த்து கொண்டு போகின்றோம். இப்ப சேர்த்து கொண்டு போனால் இதற்கு அடுத்தது என்ன நடக்கும் என்றால், இந்த சொல்லுவார்கள், இந்த கர்மா எங்களுடைய ஊழ் என்று சொல்வது நாங்க கொண்டு வந்த கர்மா. அதுதான் ஊழ். தான் வள்ளுவர் சொன்னார், ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தொரும். அது எங்களுடைய விதி, பிராரப்த கர்மா என்று சொல்லுவார்கள். ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்று சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லும். பழைய வினை வந்துதான் சேரும். அதுதான் ஊழ் அல்லது உணவாக. நாங்கள் அனுபவிக்கிற ஒன்றும் எங்களுடைய முன்னு செய்கிற குற்றம் இல்லாம வராது இதென்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த கர்மாவை நாங்கள் போக்க முடியாதா என்ற கேள்வி கொண்டு இருக்கின்றது. இந்த கர்மாவை போக்குறதுக்கு ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. அதை சொல்லுவார்கள், அந்த தன்மையினாலே, அதாவது உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவா. எங்களுடைய நினைவில நெச்சாலே கர்மா இருக்குது, செய்தா தன்மை கர்மா வருகிறது, உரைத்தால் கர்மா வருகிறது. ஒன்றால் அழியாது, ஒன்றால நாங்க நெகேட் பண்ண இயலாது. ஒழியாது, அதை புசித்து நாங்கள் கழிச்சால் ஒழிய அது இல்லாம போகாது. எங்கட கர்மாவை நாங்களே சுமந்து நாங்களே புசிச்சு நாங்களே கழிக்க வேண்டும். இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரபிள்.
ஞானிகளுக்கு கூட அந்த அனுபவம் இருந்திருக்கு. கர்மா இஸ் நாட் டிரான்ஸ்பரபிள். தாய் தாப்பண்ட பிள்ளை கர்மா பிள்ளைக்கு வராது. அந்த கேள்வி என்கிட்ட இருந்தது. இப்ப நீங்க சொல்லும் போதே இந்த கேள்வி என்னுடைய இதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்க, ஆனா பைபிள் சொல்லுது 7 தலைமுறைக்கு உன்னை விசாரிப்பேன். இப்ப அதுல நியாயம் என்னன்னு கேட்டால், அப்படி ஒரு கர்மா தகப்பனாருக்கு இருந்தால் அந்த கர்மாவுக்கு ஏற்ற கர்மாவுள்ள பிள்ளை அவருக்கு கூட்டி வைக்கப்படும். இப்படி ஒரு தகப்பனார் இருந்தார் என்றால் அப்படி வாதை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மா உள்ள பிள்ளை அங்கே கூட்டி வைக்கப்படுகிறது. இதுதான் சயின்ஸ் ஆஃப் கர்மா. அது தகப்பனாருடைய இதால வரையில இரண்டா எக்ஸெப்ஷன்ஸையும் பார்க்கிறோம் இல்லையா? எக்ஸெப்ஷன்ஸையும் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் உன்னின் முயன்று பார்த்தால் மற்றவற்றின் ஓர்வினைக்கு ஓர்வினையால் வீடு. இப்படி ஒரு வினையால ஒரு செயலால வர்ற இந்த கர்மாவுக்கு இன்னொரு செயலை செய்யறதால விடுதலை பெறலாம் இந்த கர்மாவில் இருந்து. இது பிராயச்சித்தம். நாங்க சொல்றது பிராயச்சித்தம். அது எப்படி செய்ய வேண்டும் என்றால், பிராயச்சித்தம் செய்யறா இதுல போய் தேசிக்காய் விழா கேத்துறதோ அல்லது சோதரர் சொன்ன மாதிரி அங்க கொண்டே இதன்றதோ அல்ல. வைதீக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும். வைதீகம் என்றது வேதங்கள், சைவம் என்றது ஆகமங்கள். இந்த வேத ஆகமங்கள்ல தான் இந்த சொல்லப்பட்டிருக்குது பிராயச்சித்தம் எப்படி செய்யணும். ஜோதிட நூல்களையும் இருக்கு, பிருகஜாதகம் தொடக்கம் ஜோதிட நூல்களையும் இருக்கு. ஆனா இன்றைக்கு அது ஒருத்தரும் படிப்பதும் இல்லை, சொல்லுவதும் இல்லை. தாங்களே உருவாக்கி கொண்டு சொல்லுவார்கள். அந்த சொல்ற வழியிலே அந்த பிராயச்சித்தங்களை செய்த பற்றியது கழியும். நீங்க செய்த கர்மா கழியும். இப்ப நாங்க ஒன்று செய்துட்டோம்னா அதுக்கு பிராயச்சித்தம் செய்யலாம். அப்படி இது விலையால் ஏற்கும் பான்மையமா? நீங்க காசு கொடுத்தும் செய்விக்கலாம். பல பேர் கேட்பார்கள், காசு கொடுத்து கர்மா கழிக்கலாமாண்டு. முடியும். என்னால் இது சிவப்பிரகாசத்துல இருக்குது. இது விலையால் ஏற்கும் பான்மையமாம். இது சிவப்பிரகாசத்துல 31ஆம் பாடல். The clutch of twofold karmas arise from our thoughts, words and deeds. One cannot negate another. One get exhausted without giving results. But if you try, release from this clutch is possible by doing atonements prescribed in the sacred text. You can do this by delegation too with your resources. உங்கள்ட்ட வசதி இருக்கிற போது இதான் கதை இருக்குது. அடுத்த சொல்றாரு கேட்டா, பண்ணாது பலிக்கும். இப்பெல்லாம் இதெல்லாம் தராஜிதம் செய்யறதுக்கு முதலாவது என்ன செய்ய வேணும்? எனக்கு நான் ஒரு பாவம் செய்யறேன்னு தெரியணும். அப்பதானே நான் பராஜிதம் செய்ய போவேன். நான் பாவி என்று தெரிய வேண்டும். அது ஒன்று, பாவம் செய்திட்டு தெரியணும். ரெண்டாவது, இதற்கு இந்த நூல்கள் அறிவு வேணும். அது அறிஞ்சாக்கிட்ட போய் கேட்டு அது ஒருத்தர் சொல்ல வேணும், இப்படி இருக்கப்பாண்டு அதுக்குரிய வசதி இருந்தது செய்ய வேணும். அப்படித்தான் செய்யணும். இப்படி எத்தனை கர்மாவை நாங்க கழிக்கலும் இருக்கு இல்லையா? ஆனா இப்படி செய்யாட்டிலும் கூட கர்மா கழியுமா? எப்படி கழியணும் சொன்னார். பண்ணாது பலிக்கும். எப்படி என்று சொன்னால், முன்னன் சொத்தரு நூல் வழியில் வரின். முன்னன் சொன்ன நூல்கள் இருக்குன்னானே, வேத நூல்கள் ஆகம நூல்கள், அந்த வழியில வாழ்ந்து வந்தாலே, as we live our life as prescribed in our holy scriptures இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சமயம் சொல்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா? அப்படி என்ன இஸ்லாத்துக்கு இங்க பரிகாரத்துக்கு போறது, கிறிஸ்டியன்ஸுக்கு இங்க பரிகாரத்துக்கு போறது, அவரவருடைய மத நூல்களின்படி வாழ்ந்து ஒழுகி வர. அதான் பண்ணால் இந்த பிராஜிதம் பண்ணவே தேவையில்லை. இது பலிக்கும், கர்மா இல்லாம போகும், சித்தி வரும். எப்படி என்று சொன்னால், முன்னன் சொத்தொரு நூல் வழியில் வரின் மிகுதி சோறும். அதுல இருக்கிற கர்மாக்கள் சோர்ந்து போகும், எக்ஸ்கோஸ்டட். ஆனால் இது நாட் கேரண்டீட். அடுத்தது சொல்றார், சோராதது அது அங்கு மேலை தொடர்ச்சியாமே. இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுள்கிட்ட போ, கும்பிடு, வா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாது அங்க அடுத்த பிறப்பில தொடர்ந்து வரும். இதுதான் இந்த கர்மாவுடைய சயின்ஸ். இது ஒரு பிறப்பில முடிகிறது. நீங்க கேட்டீங்க ஒரு பிறப்பில முடியுமா? இழுகடல் மணலை அளவு அதிகம் எனதிடர் புறவி அவதாரம் திரும்புவன் அவர் சொல்லுகிறார், 7 கடல் மணலை எண்ணினா கூட இந்த புறதி அதை விட கூடப்பா. அப்ப அவ்வளவு புறதிகள் சேர்ந்து கழிச்சு கொண்டு போக கடைசியாக ஒன்று சொல்லுறேன். இந்த கர்மா நாங்க எங்கட முயற்சியால முழுக்க போக்கலாது. இதுல பிராயச்சித்தம் தானே சொல்லி இருக்கு. முழுக்க போக்கலாது. முழுக்க போக்குறதுக்கு இப்படி புறவித ஒரு ஆஃப்டர் மில்லியன்ஸ் ஆஃப் பர்த், ஆஃப்டர் மில்லியன்ஸ் ஆஃப் பர்த், அதுக்கு பிறகு இந்த ஹியூமன் ஃபார்ம் வரும். இந்த ஹியூமன் ஃபார்ம் வருகின்ற பொழுது அந்த பர்த்துக்கு பிறகு அந்த பக்குவ முதிர்ச்சியால எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி பக்குவத்திலேயே பிறக்குது.
பிறக்கைக்குள்ளேயே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு டேலண்ட் ஒவ்வொரு ஆட்டிடியூட் தான் பிறக்குது. அப்ப அந்த பக்குவ முதிர்ச்சியினால அந்த இந்த உலக அனுபவத்தினால கொஞ்சம் அறிவு வர, முகில் விலகினோட சூரியன் கொஞ்சம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் அறிவு வர, அந்த நேரம் இந்த இறையருள் குருவருள் எல்லாம் வர, அந்த நேரம் இறைவனுடைய அருட்சக்தி பொழிய சக்தி நிவாதம் என்று சொல்லுவார்கள். அந்த கர்ம வினைகள் கெடும். அதுல 3 கர்மா இருக்குது. ஒன்று மேலே மூட்டையா நாங்க கட்டி வச்சிருக்கிற கர்மா, அது இங்க கொண்டு வரவில்லை. அதுல ஒரு பகுதி தான் கொண்டு வந்து, அது சஞ்சிதம், சஞ்சித வினை என்று சொல்லுவோம். ஆகாமியம் என்ற கர்மா இங்க இருக்க நாங்க தேடிக்கொண்டே இருக்கிற நாள். நீங்க சொன்னீங்களே வருவினை தேடிக்கொண்டே இருக்கிறோம், காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த தேர்ற வினை குருவருளால போகும். குருவருள் வந்தோடனே எங்களுக்கு இருவினை ஒப்பு வரும். நல்லதும் கெட்டது ஒண்டா பாக்குற தன்மை வரும். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார் என்று சொல்லி பாடுறாரு இல்லையா? அப்ப நல்லதும் கெட்டது ஒண்டா பாக்கக்குள்ள அவருக்கு நல்லதை செய்தாருன்னா கெட்டதை செய்தாருன்னா அவருக்கு கர்மா ஒட்டாது. இந்த நிலையில தான் அர்ஜுனனை ஏற்றி வைத்தார் கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லி. அப்ப வருவினை ஏறாது, ஆகாமியம் கேன்சலேஷன். அங்க மேலே ஒரு மூட்டை ஒன்று இருக்குது, ஸ்டாக், எங்களுடைய சேவிங் டிபாசிட். அது பெரிய அக்கவில மூட்டை சஞ்சித வினை இறையருளால் தீரும். சஞ்சித பாவ விநாசகலிங்கம் பாடுறாரு இல்லையா சங்கராச்சாரியார் லிங்காஷ்டத்துல. அந்த சஞ்சித பாவத்தை நாசம் செய்வது இறையருள். அந்த கர்மா அங்க போகுது. அந்த கொண்டு வந்த ஊழ்வினை இருக்குதானே, அதை அனுபவிச்சுத்தான் போக வேணும். அதை கேன்சல் பண்ண முடியாது. இந்த பிறப்பு கண்ட ஒரு மூட்டை கொண்டு வந்தமே, அதைத்தான் இந்த ஜீவன் முக்தர்கள் கூட உடல் நோயாள வருத்தத்தினால் இருக்கிறார்கள். அதான் நாங்கள் அவதார புருஷர்களுக்கு புற்றுநோய் வந்திருக்குது, வியாதிகள் வந்திருக்கின்றன, வைத்தியசாலையில் இருந்திருக்கின்றார்கள், அவர்களும் கவலைப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இதெல்லாம் நடந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவது. அப்ப இந்த கர்மா மூட்டை இப்படித்தான் வருகிறது. எத்தனையோ புறவைகளுக்கு கூட வருகின்ற ஒன்று. இதுதான் சயின்ஸ் ஆஃப் கர்மா. அப்ப நாங்க இறை வழிபாட்டினால இந்த கர்மாவை கொஞ்சம் விலக்கி கொள்ளலாம். ஆனா எங்களுடைய இறை வழிபாட்டினால என்று கேட்ட எல்லாத்துலயுமே கர்மம் இருக்கு. ஒவ்வொரு பாதத்துல ஒவ்வொரு அடி எடுத்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது, வலம் பெறும் பொழுது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க பாவம் நசியும். ஒரு தீபம் கொளுத்தி விளக்கேற்றி வைக்க பாவம் நசியும். அப்படித்தான் சொல்றேன். தீப ஜோதி பரபிரம்மா, தீப ஜோதி ஜனார்த்தனகா, தீபோமே ஹரது பாவம். இந்த பாவம் போகுது. காசிகாண்டத்துல வருது. நீங்க ஒரு நெய் தீபம் போகின்றது இல்லையா? நாங்க பூஜை செய்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? சங்கல்பம் பண்ணுகின்றோம் இல்லையா? பூஜையிலே மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வார, துரிதமாக எங்களுடைய பாவங்கள் துரிதமாக விலகுவதற்காக உன்னை பிரார்த்திக்கிறோம் இல்லையா? அப்ப கோயில்ல விளக்கு ஏத்துறது, ஒரு அன்னம் கொடுக்கிறது, சுவாமிக்கு பூஜை செய்வது, இதுகள் எல்லாம் இந்த கர்மாவை போக்குவதற்காக ஏற்பட்ட வழிகள். அதுதான் நாங்கள் கோயிலே பயன்படுத்துகிறோம். இந்த கோயில் வழிபாடு நான் சொன்ன மாதிரி இந்த 7 உலகங்கள் அண்ட தொகுதிகளில் ஒரு இடமும் இல்லை, இந்த பூமியில் மட்டும்தான் உண்டு. இந்திரலோகத்துக்கும் நீங்க போகலாம், சந்திரலோகத்துக்கும் போகலாம். ஒரு இடமே கோயில் கிடையாது. கோயில் இருப்பது இங்கே பூவுலகத்திலே. அந்த இந்திரன் சந்திரன் உமை பார்வதி கூட இங்கேதான் வர வேணும் வழிபட வேட்டுக்கு. நாங்கள் இங்கே புறந்திருக்கின்றோம். அதை பயன்படுத்தி வழிபட்டோம் என்றால் எங்கள் கர்ம வினியை ஈஸியாக போர்க்கலாம். நீண்ட நேரமாக காத்திருக்கின்ற ஒரு நேயரை சந்தித்து விட்டு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகின்றோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த விரதம் என்றா நோன்பு, சங்கல்பம், தவம், விரசம், அருவருப்பு, ஒழித்தல் என்று இருக்கிறது. விரதம் என்றால் என்ன? உணவு கட்டுப்பாடு மட்டுமா அல்ல மனக்கட்டுப்பாடு? அதால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த நோக்கம் என்னன்றது பற்றி விரதம் பற்றி சொல்லுங்க. விரதம் என்று சொல்லுகின்ற பொழுது 6 மணாவளர் அவருடைய குருபூசியை பற்றி சொன்னோம். அவருடைய சைவ வினாவிடையிலே அவர் சொல்லுகின்றார், விரதமாவது யாது என்று கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார், மனம் பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு. இந்த மனம் அங்க இங்க அலைஞ்சு கொண்டிருக்கும். பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தியான யோகத்தை உபதேசிக்கின்றார். நேராக நிமிந்திரு, தர்ப்பயாசனத்தை போடு, முதுகை நேராக வைத்திரு, கண்ணை மூக்கு நுனியை நோக்கி பார், என்னையே சிந்தி, என்னையே நினைத்து ஒருமுகப்பட்டு இரு என்றெல்லாம் சொல்லி அந்த தியான யோகத்தை சொன்ன பிறகு அடுத்த அத்தியாயத்திலே கிருஷ்ணர் அர்ஜுனா கேட்பான் பக்தி யோகத்திலே, கிருஷ்ணா மனத்தை கட்டுப்படுத்துவது வலு கடினம் சொல்லிட்டான். இட் இஸ் டிஃபிகல்ட் ஈவன் ஃபார் அர்ஜுனா. எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் வர உனக்கு? காண்டிபத்தினால பின்பக்கத்தால எய்து அந்த சுற்றி கொண்டிருந்த மீன் பொம்மையை விழுத்தித்தான் அவன் பாஞ்சாலியை வென்று கொண்டு வந்தவன்.
அப்படிப்பட்ட கன்சன்ட்ரேஷன் பவர் உள்ள அர்ஜுனனுக்கு மனத்தை கட்டுப்படுத்துவது கடினம். அப்படி என்றால் எங்களுக்கு எப்படி? அதுக்குத்தான் இது ஒரு உபாயம், ஒரு உத்தி. அப்ப மனம் பொறிவழி நிட்டு போகாது நிற்ற பொருட்டு என்ன செய்ய வேணும்? இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது ஃபுட். மைண்டை கண்ட்ரோல் பண்றது எங்கட ஃபுட். இந்த உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் அவருடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு இருக்கிறதற்கு, உபவாசமாக இருப்பதற்கு, சுருக்கமாக இருப்பதற்கு மனம், வாக்கு, காயம், எங்களுடைய பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ், தாட்ஸ் அண்ட் டீட்ஸ், இந்த மூன்றாலையும் தான் நான் கர்மா செய்கிறோம் இல்லையா? அந்த கர்மா செய்கிற மூன்றாலையும் இறைவனை வழிபடுறது. 3 நாளும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல், இதுதான் விரதம். விரதம் என்றால் என்ன விளங்குதானே? இந்த மைண்ட் கண்ட்ரோல், அடுத்ததாக உணவு கட்டுப்பாடு, அடுத்ததாக இந்த கர்மா செய்கிற அந்த 3, எங்கட மனம், வாக்கு, மற்றது உடம்பு, அந்த 3ஆலே இறைவனை விசேஷமாக வழிபடுதல். இதன் பலன் என்னென்று கேட்டால் ஒவ்வொருவர் என்னென்னத்தை நிற்கணுமோ அதான் பலன். சில பேர் ஒரு காரிய சித்திக்காக, பிள்ளைக்கு கல்யாணமாக வேணும், வெளிநாட்டு பயணம் சரி வர வேணும், சித்தி வர வேணும், அது கிடைக்கும். வேண்டினர் வேண்டியாங்கு எய்தினர், அப்படித்தான் சொல்லுவார்கள். வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டத்தக்கதல். அப்புறம் அது கடைசியாக அந்த நிலையில வந்து கொண்ட பொழுது இது மேலான முத்திப்பேரையும் கூட கொடுக்க வல்லது. அதான் விரதத்தினுடைய பலன். நன்றி டாக்டர். இந்த நிகழ்ச்சியில மிக அருமையாக ஆரம்பத்திலே தங்கா, அதுக்கு பின்னர் என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே மிக அருமையான, இன்றைக்கு மிக மிக சிறப்பான விளக்கங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். என கூட இருந்த பல சந்தேகங்கள் இன்றைக்கு தீர்ந்திருக்கின்றன. ஒரு குருவர்களாலே தீர்ந்த மாதிரி நான் நினைத்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் பிறகு வணக்கம் குறிப்பிடுகின்றேன். வளமை போல எமது சத்சங்கம் பிள்ளைகளுக்கான வகுப்புகள் இன்றைக்கு வளமை போல பின்சன் டஸ்கோட் சந்திப்பில் உள்ள எமது அலுவலக கருத்தரங்கு மையம் என்பதில் வளமை போல நடவடிக்கை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி. நிகழ்ச்சியிலே இதுவரை நேரமும் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய.